கல்யாணத்துக்கு முன்னாடி ஈரம்ங்கிற பேய் படத்தில் நடிச்சிங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் சப்தம் பேய் படத்தில் நடிச்சிருக்கீங்க. ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி பேய் மேல நம்பிக்கை இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் சரிங்களா, ஒரு பெரிய படத்தையே அந்த சவுண்ட் டிஸ்டர்ப் பண்ணனால தான் படமே ஓடலை. ஃபுல்லாக வந்து லெவலை ஏற்றி ஜாஸ்தி பண்ணி ஆடியன்ஸை வந்து அப்படியே வந்து கதற விடணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட். ஒரு படம் வந்து தோல்வி அடையுதோ வெற்றி அடையுதோ சவுண்டில் கிடையாது ஒரு பாயிண்டில். ஏன்னா அது உண்மையிலே பேஸ்லேயே வந்து ஃபண்டமெண்டலாகவே வந்து சில விஷயங்கள் வந்து தப்பாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்டில் யோசிக்கிறேன். ஏன் உங்களோட வாய்ப்புகள் இங்கே கம்மியா இல்லை யூ சூஸ் ஃபிலிம்ஸா எனக்கு இந்த மாதிரி தான் பண்ணணும்? ஹீரோ சார், ஆதி சார், சார் நீங்கள் ஒரு அழகான ஹீரோயின் வந்து நிக்கி கல்யாணி கல்யாணம் பண்ணீங்க. கல்ராணி சார். நிக்கி கல்ராணி. கல்ராணி. ஓகே. இந்த படத்தோட பேக்ரவுண்டில் எங்கேயுமே ஹீரோயின் இல்லை. நீங்கள் பேசும்போதும் சரி, டைரக்டர் பேசும்போதும் ஹீரோயின் படத்தில் 3 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாரை பற்றியும் பேசல. ஏன், என்னாச்சு ஹீரோயின்? உங்களை ஹீரோயின் யாரோ புறக்கணிக்காங்களா? இது அதுக்கான படம் கிடையாது சார். ஹீரோக்கே ரெக்கையை போட்டாங்க பாருங்க. இது அந்த ஹீரோ ஹீரோயின் அப்படிப்பட்ட படமா இருந்தா கண்டிப்பா பண்ணியிருப்பாரு. இந்த கான்செப்டை கன்வே பண்ணணும்னு ஒரு போஸ்டர் டிசைன் சார். அடுத்த படத்துல கண்டிப்பா ஹீரோயினோட. மெயினாக என்னென்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சிம்ரன் லைலா அப்படின்றது வந்து ஒரு அப்போ வந்து எவ்வளோ பெரிய முன்னணி நடிகைகள் இன்றைக்கி வரைக்கும் ஒரு மதிப்பு மரியாதை அவங்கள்ட்ட இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு பாயிண்டில். ஸோ இந்த கதைக்குள்ளே வர்றாங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக வந்துட மாட்டாங்க ஒரு பாயிண்டில். அதாவது இந்த கதைகள் வந்து ஓகே பண்ணி வர்றது அப்படின்றது. ஸோ எத்தனை காட்சிகள் அப்படின்றத விட என்ன மாதிரியான கேரக்டர், எந்த மாதிரியான ஒரு ஆழம் இந்த டெப்த்துக்குள்ளே வந்து அந்த கதைக்குள்ளே இருக்குது அப்படின்றனால தான் உள்ளே வருவாங்க. அப்படி தான் 2 பேருமே வந்து ஓகே சொல்லி இந்த கதைக்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு முதல் முறையாக வந்து சிம்ரன் அவங்களும் சரி, லைலா அவங்களும் சரி, முதல் முறையாக வந்து ஒரு ஃபஸ்ட்டு கான்டாக்டே வந்து இந்த கதை படத்து மூலம் தான். ஆனால் படத்துக்கான முழு உழைப்பையும் வந்து அவங்க வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க ஒரு பாயிண்டில். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு அந்த அவுட்புட்டும் பார்த்துட்டாங்க. இன்ன வரைக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு வெல்விஷராக இன்ன வரைக்கும் படத்தை வந்து பாராட்டி அதை நல்லா கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து ஆடியன்ஸ் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்றது 2 பேரோட என்கரேஜ்மெண்ட்டும் இந்த படத்துக்கு இருக்குது ஒரு பாயிண்டில். ஸோ கரெக்டான டைமில் நாங்கள் எல்லாருமே வந்து மீட் பண்ணுவோம் ஒரு பாயிண்டில். அதான் சார். ஆதி சார், சார் கல்யாணத்துக்கு முன்னாடி ஈரம்ங்கிற பேய் படத்தில் நடிச்சிங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் சப்தம் பேய் படத்தில் நடிச்சிருக்கீங்க. ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி பேய் படம், கல்யாணத்துக்கு அப்புறம். அதான் சொன்னேன்ல சார், கல்யாணத்துக்கு முன்னாடி பேய் மேல நம்பிக்கை இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் இல்ல சார், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. ஆதி சாருக்கு வந்து ஈரம் கொடுத்தீங்க. ஸோ அது வந்து மக்கள் மனசில் ஈரமாக நல்லா வந்துச்சு உங்களுக்கு கூட்டம்லாம். சப்தம் அது வந்து அவர் சினிமா கேரியரில் வெற்றி சப்தமாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக எந்த ஒரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி எந்த ஒரு டைரக்டர் கேட்டாலும் கண்டிப்பாக படத்து மேலே ஒரு நம்பிக்கையில் சொல்லுவாங்க. எங்களால் வந்து ஒரு நம்பிக்கை வந்து 100% வைக்க முடியும். ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம், அது படம் ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு அருமையான படம் கொடுத்துருக்கோம், நல்ல படம் கொடுத்துருக்கோம். அது வந்து நான் சொல்கிறதில்ல, படம் பார்த்தவங்கள வச்சு தான் நான் சொல்கிறேன் ஒரு பாயிண்டில். ஸோ அந்த விதத்தில் வந்து ஆதிக்கும் சரி, எனக்கும் சரி, என்னோட டீம் மெம்பர்ஸ்க்கும் சரி, இந்த படம் வந்து நல்ல ஒரு அடையாளத்தை கொடுக்கும் அப்படின்றது நான் நம்புகிறேன். இப்போ சமீபத்தில் வந்த படங்களில் பார்த்தீங்கன்னா சப்தம் சவுண்டு தான் வந்து கெடுத்துச்சு நிறைய இதுவை. படத்துடைய நிறைய இறைச்சலாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த படத்தில் சப்தம் எந்த அளவுக்கு இருக்கும்? அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நானும் என்னோடய சவுண்ட் இன்ஜினியரும் என்ன டிசைட் பண்ணோன்னா, எப்போவுமே ஒரு மியூசிக்கோட வேல்யூவும் ஒரு சவுண்டோட வேல்யூவும் எப்போ தெரியும்னா ஒரு சைலண்ட்டுக்கு அப்புறம் தான் தெரியும் ஒரு பாயிண்டில். ஒரு ஒரு அமைதிக்கு அப்புறம் தான் வந்து அதோட வேல்யூ தெரியும். ஸோ அந்த அமைதியும் இந்த படத்தில் இருக்கும், அந்த சவுண்டும் இந்த படத்தில் இருக்கும். அந்த ஒரு விஷயம் கான்சியஸாக இருந்துடும், அந்த இறைச்சல் அந்த ஆடியன்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆனால் சைக்காலஜிக்கலாக டிஸ்டர்ப் பண்ணணும் ஒரு பாயிண்டில். அதோட லென்த் அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டோமே தவிர, மற்றபடி படம் ஃபுல்லாக வந்து லெவலை ஏற்றி ஜாஸ்தி பண்ணி ஆடியன்ஸை வந்து அப்படியே வந்து கதற விடணும் அப்படின்ற ஒரு பாயிண்டில் கிடையாது ஒரு பாயிண்டில். சார், இப்போ நீங்கள் பார்த்தீங்க 2 ஹவர்ஸ் படம்னு சொன்னீங்க. நாங்கள் ஒரு கிளிம்ஸ் பார்த்தோம். அதில் வந்து ஒரு 2 மினிட்ஸோ சம்திங் 1 மினிட் தான் இருக்கும். அதில் வந்து ஒரு பீப் போட்டிருந்தீங்க. அது எங்களால் இப்போ இந்த நேரத்தில் அந்த சவுண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. சரிங்களா, ஒரு பெரிய படத்தையே அந்த சவுண்ட் டிஸ்டர்ப் பண்ணனால தான் படமே ஓடலை. சரி, இந்த படம் வந்து மக்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்க்க வைக்குமா? டெஃபினட்டாக கண்டிப்பாக பார்ப்போம். அதாவது நீங்கள் இன்றைக்கி வந்து ப்ரெஸ் பீப்புள் ஒரு சவுண்டு எதிர்பார்த்து ஒரு சப்தம்ன்றது ஒரு சவுண்டை பேஸ் பண்ணி ஒரு படம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக நீங்கள் அங்கே வந்திருக்கீங்க ஒரு பாயிண்டில். ஸோ உங்களுக்கு அந்த ஒரு காட்சி அப்படின்றது காமிக்கிறது ஃபோக்கஸ்டாக காமிக்கணும். சப்தம் படம்ன்றது இந்த படத்தில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது அப்படின்ட்டு ஒரு சாம்பிள் தான் நாங்கள் காமிச்சிருக்கோம் ஒரு பாயிண்டில். அந்த சாம்பிள் வந்து படத்தில் வந்து சில சாம்பிளாக தான் இருக்குமே தவிர வெவ்வேறு விதமாக தான் இருக்குமே தவிர மொத்த படமாகவே வந்து உங்களுக்கு வந்து இறைச்சல் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக டெஃபினட்டாக அது 100% நான் வந்து ஷூராக சொல்லிப்பேன் ஒரு பாயிண்டில். இல்லை என்னென்னா ஒவ்வொன்றுமே வந்து அது கதையோட தன்மை தான் ஒரு பாயிண்டில். அது எல்லாம் சேரும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து அது சவுண்டு வந்து முதன்மையான தன்மையாக அப்படின்னு மாறிடுச்சு. ஆனால் ஒரு படம் வந்து தோல்வி அடையுதோ வெற்றி அடையுதோ சவுண்டில் கிடையாது ஒரு பாயிண்டில். ஏன்னா அது உண்மையிலே பேஸ்லேயே வந்து ஃபண்டமெண்டலாகவே வந்து சில விஷயங்கள் வந்து தப்பாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்டில் யோசிக்கிறேன். அந்த ஃபண்டமெண்டல் பேஸ்லேயே வந்து ஏன்னா ஒரு டெக்னீஷியன்ஸ் வந்து எந்த அளவுக்கு உழைப்பு போட்டிருந்தாலும்
ஒரு கதை ஒரு படம் வந்து பேஸ்லேயே வந்து ஃபண்டமெண்டலாக தப்பாச்சுன்னா அங்கே மிஸ் ஆகும்போது எது பிரதானமாக இருக்கோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக இதாகிடும். டைரக்டர் சார், இது சப்தத்துக்கு கீழே வந்து ஈரம் பார்ட் 2ன்னு ஏன் போடாமல் இருக்கீங்க? இது ஈரம் படத்தோட 2 தான் அப்படின்ட்டு இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக பேசுகிறாங்க. இல்லை சார், நான் ஏற்கனவே சொன்னது கண்டிப்பாக வந்து நியாயமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகேவா? எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க ஈரம் 2ன்னு கூட போடலாமே அப்படின்ற ஒரு பாயிண்டில் சொன்னாங்க, பிஸ்னஸ் தான் இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இல்லை, அதுக்கான நேர்மை நியாயம் ஆடியன்ஸை ஏமாற்றக்கூடாதுல தெளிவாக இந்த ஒரு பாயிண்டில். அதாவது என்ன படம் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு படம் இருக்குல்ல, ஈரம் 2 தனியாக இருக்குது, அது வேறு படம். அது கண்டிப்பாக அதுக்கான ஸ்கிரிப்ட் இருக்குது ஒரு பாயிண்டில். அது பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து எஸ்பெச்சஸ் கூட தான் நான் பண்ணுவேன் ஒரு பாயிண்டில். இது தனியாக சப்ஜெக்ட் ஒரு, ஆனால் ஹாரர் படம் எங்கே வந்து கனெக்ட் ஆகுதுன்னா ஈரமுக்கும் சப்தத்துக்கு ஆதி சார் நான் தமன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நாங்கள் கனெக்ட் ஆகிறோம், ஒரு ஹாரர் படம் எடுக்கிறோம், அந்த பாயிண்ட் தான் சார். சார், நீங்கள் தமிழில் நிறைய படங்கள் பண்ணீங்க. படங்கள் எல்லாமே வந்து இட் வாஸ் கிரிட்டிக்கலி அக்ளைம்டு. படம் நல்லா போச்சு இல்லைன்றதை விட ஆதியோட ஆக்டிங் வாஸ் அப்ரிஷியேட்டட். பட் இருந்தாலும் ஏன் உங்களோட வாய்ப்புகள் இங்கே கம்மியாக இல்லை யூ சூஸ் ஃபிலிம்ஸா எனக்கு இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்களா நீங்கள்? வாய்ப்புகள் தான் கம்மிங்க. அதுக்கான காரணம் என்னவா நீங்கள் பார்க்குறீங்க சார்? தெரிலங்க, அது எனக்கு தெரியல. நான் ஓடிக்கிட்டு தான் இருக்கேன், கால் வலிக்கல, இன்னும் ஓடிக்கிட்டே இருப்பேன். ஐ திங்க் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நல்ல படங்கள், நல்ல வாய்ப்பு, நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்லேருந்து வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். என் வீடு இங்கே தாங்க, நான் எங்கேயும் போகல. நான் தெலுங்கு படம் பண்ணணுன்னா ஃப்ளைட் ஏறி ஷூட்டிங் பண்ணிட்டு திருப்பியும் வீட்டுக்கு தான் வருவேன். ஸோ இங்கே தான் இருக்க போகிறேன். நல்ல வாய்ப்புகள் வந்தால் அதிகமான படங்கள் பண்ணணுன்ட்டு எனக்கும் ஆசையாக இருக்குங்க. இல்லையாங்க, நான் நிறைய புதுமுகங்களோட தான் பண்ணியிருந்தேன். அரவிந்த் சாரோட ஃபர்ஸ்ட் படம். இல்லை, இது ஆக்சுவலாக நான் சொல்லணும்னா ஒரு பாயிண்டில் வந்து நான் ஒரு ஆஃபீஸ் போயிருக்கேன். அப்போ வந்து நான் 2-3 இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்கேன். என்னென்னா அவரை பொறுத்த வரைக்கும் நான் ஆஃபீஸ் பண்ணேன்னா ஒரு போர்டு வச்சுருப்பார் ஒரு பாயிண்டில். அந்த போர்டில் வந்து ரைட்டப்ஸ் இருக்கும். என்னென்னா 9 o'clock அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இவர்கிட்ட கதை கேட்கணும். அவர் யாருன்னா வந்து இந்த டயட்டோட அசோசியேட்டாக இருப்பார். அதுக்கப்புறம் வந்து 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கதை இருப்பார், அது வந்து இந்த டயட்டோட அசோசியேட் அப்படின்னு இருப்பார். ஸோ இந்த விஷயங்கள் வந்து நானே யோசிப்பேன், இவ்வளோ கதை கேட்டுட்ருக்காரு அப்படின்ற ஒரு மாதிரி வந்து அவர்கிட்ட கேட்பேன் நான் ஒரு பாயிண்டில். ஸோ அது வந்து அவர் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து அந்த கதையை கேட்டு அதில் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாயிண்டில் இருக்கார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த விஷயங்கள் அதுதான். ஆமாம், கிளாப் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர், அப்புறம் மரகத நாணயம் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர், பார்ட்னர் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர். எனக்கு 2வது படமாக ஈரம் இருந்தது, சாரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ டைரக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் டைமாக செகண்ட் டைமாக அதை தாண்டி ஆனஸ்டி இன் ஃபிலிம் மேக்கர் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதை தான் பார்ப்பேன் நான். சப்தம் ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்கள் த்ரில்லர் அருண் விஜய் வச்சு பார்டர் ஒன்று நிற்கிது, அது பார்டர்லேயே இருக்குது, ஏன் அதை ரிலீஸ் பண்ணாமல் அப்படியே பார்டர்லேயே? ஏற்கனவே சொன்னாங்களே, ஒரு படத்தோட ரிலீஸ் அப்படின்றது நான் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. இப்படி எடுத்துகிட்டு போகிற விஷயங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகளாக இருக்கணும், இதுவாக இருக்கட்டும், அது டெஃபினட்டாக வந்து அருண் விஜய் சாருக்கும் எனக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பார்டர் நான் பார்த்துட்டேங்க, செம்ம படம். அது வேற ஒரு காரணங்களுக்காக நிற்குது, ரொம்ப ரொம்ப நல்ல படம் அது. ப்ளஸ் எப்போ ரிலீஸ் ஆனாலும் அந்த படத்தோட ரெலவன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ பழைய படம் மாதிரி தெரியாது உங்களுக்கு.